வெல்கம் டு ஹோம் பிளேட் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டி அண்ட் சிம்பிளான மக்ரூனி பாஸ்தா எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்க்கறதுனால மக்ரூனி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இன்றைக்கி ஒரு கப் அளவு மக்ரூனி எடுத்திருக்கேன். அதை கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ மக்ரூனி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், பொடியை கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கேரட், குடமிளகாய், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க மக்ரூனி பாஸ்தாவை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான மக்ரூனி பாஸ்தா ரெடி. நீங்களும் இந்த பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.